கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா பண பிரச்சனைகள் மாறும். இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள், குறிப்பாய் பண பிரச்சனையின் நிமித்தமாக மிகுந்த வேதனையோடு நம்ம இருக்கிறோம். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுவான், சங்கீதம் 59:16 நீங்கள் வாஸ்து பாருங்க, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே கர்த்தர் என் தஞ்சம், அவர் என் உயர்ந்த அடைக்கலம். நான் சொல்லட்டுமா, உங்களுடைய பண நெருக்கத்தில் உங்களுக்கு தஞ்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவன் பண நெருக்கம் வரும் பொழுது நம்மளை அறியாமல் நம்முடைய இருதயம் பதறும். இதை செய்திடலாமா, அதை செய்திடலாமா, இதை விற்றுலாமா, இவங்ககிட்ட போய் கேட்கலாமா. ஆனால் மனம் பதறாமல் ஆண்டோடைய சமூகத்தில் போய் நீங்கள் கேட்டு பாருங்க, அதற்கு ஒரு பெரிய விடுதலையை, அதற்கு ஒரு பெரிய சொல்யூஷனை கர்த்தர் கொடுப்பா. அன்பான தேவ பிள்ளைகளே, 4 பக்கத்திலும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள். பிசாசு ஒரு பக்கம் நெருக்கிறான், மனிதர்கள் ஒரு பக்கம் நெருக்கிறாங்க, சோதனைகள் இன்னொரு பக்கம் நெருக்குது, பணம் இன்னொரு பக்கம் நெருக்குது. இந்த நெருக்கம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்மளை அறியாமல் நமக்குள்ள கலக்கம் வரும் பாருங்க. யோபுவின் புத்தகம் 15வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆறுதல் சொல்ல வந்த யோபுடைய நண்பர்கள் இப்போ யோபு நெருக்கப்படுகிறதை அறிந்ததினால அவனுடைய நண்பன் சொல்கிறான், யோபுவை பார்த்து, உமக்கு நெருக்கம் வந்ததினால் நீ கலங்குகிறீ. உண்மை உண்மை. நம்ம வாழ்க்கையில் எப்பெல்லாம் நெருக்கம் வருமோ அப்போல்லாம் நம்மளை அறியாமல் நம்முடைய இருதயம் கலங்குகிறது, நம்மளை அறியாமல் நம்முடைய இருதயம் உடைந்து போகிறது. அப்போல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்க்கணும். நெகேமியா சொல்லும் பொழுது, நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் சொல்கிறான், நெகேமியா அவர்கள் நெருக்கத்தை அனுபவித்த காலத்தில் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தர் அவருடைய நெருக்கத்திலிருந்து அவர்களை விசாலத்திலே வைத்தா. எப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமோ அப்பொழுது உங்கள் நெருக்கம் அத்தனையும் விசாலமாய் மாறும். உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நெருக்கப்படுறீங்களா? பணத்தினால நெருக்கப்படுறீங்களா? மனுஷனுடைய சூழ்நிலைகளால் நெருக்கப்படுகிறீங்களா? ஒருவேளை பிசாசு நிமித்தமாய் நெருக்கப்படுறீங்களா? இக்கட்டு நிமித்தமாய் நெருக்கப்படுறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த நெருக்கத்தில் கர்த்தர் உங்களை விசாலத்தில் கொண்டு நிறுத்துவா. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு சகோதரருடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு பண நெருக்கம். மற்றவங்கள்ட்ட போய் காசு கேட்க முடியாது, கடன் கேட்க முடியாது, எல்லாத்துட்டையும் வாங்கிட்டாங்க. எங்கே போனாலும் கதவு அடைக்கிறது. சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் நோ 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் சிந்தி கத்தரி, ஆண்டவரே இந்த பண நெருக்கத்தில் நான் எங்கே போவேன், யாரிடத்துல போவேன், கதறி ஜெபிச்சுட்டு வரும் பொழுது 7 மாதமாக காணாமல் போன 9 பவுன் நகை செயின் வீரர்களுக்கு அடியில் இருந்ததை அவர் பார்க்கிறார். சொன்னால் என் நெருக்கத்தை கத்த மாற்றினான். அதற்கு அப்புறவு என் லைஃப்பில் நெருக்கம் இல்லை. கர்த்தர் விசாலத்தை கொடுத்தான், கர்த்தர் தஞ்சத்தை கொடுத்தான், கர்த்தர் அடைக்கலத்தை கொடுத்தான். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுடைய நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையும், ஒரு தஞ்சத்தையும், ஒரு அடைக்கலத்தையும், ஒரு பெரிய நன்மையையும் கர்த்தர் கொடுக்க போகிறான். பண நெருக்கங்கள் எல்லாம் மாறப்போகிறது. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே,
எல்லா பண நெருக்கங்களும் மாறட்டும். யார் யாரெல்லாம் நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, காலகட்டத்தில் இருக்கிறார்களோ, நீரே அவர்களுக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பண நெருக்கங்கள் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.